2025 2026ஆம் ஆண்டு தற்போதைய இளம் விஞ்ஞானியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள வல்லவளை கிராமத்தில் உள்ள கடற்கரைக்கு நான் வந்துள்ளேன். இந்த கடல் அரபிக்கடல் ஆகும். இந்த கடல்கள் ஆழமானவை மட்டுமல்லாமல் இதன் அலைகள் ஆக்ரோஷமானவை ஆகும். இந்த கடல் இயற்கையாக அமைக்கப்பட்டதாகும். அது மட்டுமல்லாமல் இது ஒரு வரலாற்று சின்னமாகவும் கருதப்படுகிறது. நான் இங்கு அறிவியல் தமிழ் முழுக்கத்தில் உள்ள நச்சினை கூறும் அறிவியல் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நல்லென்ற அடிமொழியோடு போற்றப்படும் நச்சினை தரும் அகப்பொருள் காதலுக்கான நூல் மட்டுமல்ல, அது இயற்கையை பகுத்தாய்ந்த நம் தமிழர்களின் அறிவியல் ஆவணமாகும். நிலத்தையும் நிலம் சார்ந்த உயிரிகளையும் நம் முன்னோர்கள் எவ்வளவு துல்லியமாக கவனித்தார்கள் என்பதற்கு நச்சினை பாடல்களை சான்றாகும். நின்னனும் சிறந்தது நூமையாகும் என்று ஒரு பெண் தான் வளர்த்த புன்னை மரத்தை தன் தங்கையாக கருதி நாணப்படுகிறார். இதில் பொதிந்துள்ள அறிவியல் என்னவென்றால் தாவரங்களுக்கும் உணர்வு உண்டு என்பதுதான். இதனை ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் நிரூபிப்பதற்கு முன்பே தாவரங்களை உயிருள்ள உறவாக கருதியது தமிழரின் உயிரியல் சிந்தனை. நெய்தல் நிலப்பாடல்களில் மீன்களின் நடமாட்டம் பற்றியும் கடலில் ஓதம் பற்றிய செய்திகள் அதிகம் உள்ளன. சுறா மீன்களின் கூர்மையான கொம்பினை பற்றியும் கடலில் ஏற்படும் அலையின் வேகத்தை பற்றியும் நச்சினை துல்லியமாக பேசுகிறது. கடலில் கிடைக்கும் முத்த பவளங்கள் ஆகியவை உருவாகும் முறையை நம் சங்க தமிழர்கள் அறிந்திருந்தனர். நச்சினை ஐவகை நிலங்கள் நிலப்பரப்பையும் அங்கே வாழும் உயிரினங்களை உணவு சங்கிலியையும் தெளிவுபடுத்துகின்றன. ஒரு விலங்கு எப்போது இரை தேடும், எப்போது உறங்கும் என்ற ஒரு உயிரியல் கடிகாரம் பற்றிய புரிதல் நச்சினை பாடல்களில் பிறவி பெருகியுள்ளது. மேகங்கள் திரளுதல், மின்னல் வெட்டுதல், மழை பெய்யும் திசை ஆகியவற்றை வைத்து பருவ மாற்றங்களை வர்ணிக்கும் ஆற்றல் அன்றைய தமிழர்களிடம் இருந்தது. மின்னும் மின்னின் இழப்பிறழ்வு மின்னலின் வேகத்தையும் அதன் ஒளியையும் நச்சினை வர்ணிக்கும் விதம் ஒளியியல் சார்ந்த ஒரு பதிவு ஆகும். அன்பு நண்பர்களே, நச்சினை என்பது ஒரு சொற்களின் தொகுப்பு அல்ல. அது உயிரியல் மற்றும் நிலவியல் ஆகியவற்றின் ஆய்வு கட்டுரையாகும். யாருமில்லை தான் கல்வன் என்ற ஒரு பாடலாகட்டும், இயற்கை வர்ணனைகளாகட்டும், ஒவ்வொன்றிலும் ஒரு விஞ்ஞானி ஒளிந்திருக்கிறான். இலக்கியத்தை சுவைப்போம், அதனுள் இருக்கும் அறிவியலை உலகிற்கு பறைசாற்றுவோம். நச்சினை போற்றுவோம், அறிவியல் தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.